بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே, அல்லாஹ்விற்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான இடமாகிய பள்ளிவாசலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்றுள்ள கட்டளையாகிய கடமையாகிய இந்த ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இறை வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் முன்கூட்டியே அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே வந்து அமர்ந்து நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல செயல்பாடுகளுக்குமான கூலிகளை நாளை மறுமையில் பரிபூர்ணமாக தந்தக்கூடிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவராக என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பலவிதமான இபாதத்துகளை, மார்க்க அம்சங்களை வழிகாட்டி இருந்தாலும் கூட அதில் சில முக்கியமான விஷயங்களை மிக சிறப்பானதாக, மிகவும் உயரிய அமலாக, மிகவும் அல்லாஹ்விற்கு விருப்பமான அமலாக நமக்கு சொல்லி காண்பித்து தருகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் அஅமாலி அஹப்பு இலல்லாஹ். இன்னும் சில ரிவாயத்துகளில் ஐயு அமலின் அஃவலு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மிகவும் விருப்பத்திற்குரிய அமல் எது, மிகவும் சிறப்பு மிக்க அமல் எது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய ஒரு கடமையை சொல்லி காண்பித்தார்கள். என்ன? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தில் தொழுவது. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், அதாவது பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தையர்களுக்கு பணிகளை செய்வது, தாய் தந்தையரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பதாக இரண்டாவது விஷயமாக சொல்லி காண்பித்தார்கள். மூன்றாவது அம்சமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கும் பொழுது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களங்களுக்கு சென்று போராடுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்புமிக்க அமல்கள், அல்லாஹ்விற்கு விருப்பமான அமல்கள் என்று கேட்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மூன்று பிரதானமான அமல்களை சொல்லி காண்பித்தார்கள். ஆனால் இந்த மூன்று அம்சங்களிலும் பெரும்பாலான மக்கள் பொதுவோக்கானவர்களும் அது மட்டுமல்லாமல் அதிலே பெரிதாக கவனம் எடுக்காதவர்களாகவும் இருந்து வந்திருந்தாலும் கூட
நாம் இன்றைக்கு அதில் இருக்கக்கூடிய மிக பிரதானமாக, அதாவது நமக்கு மத்தியில் அதிகமாக பேசப்பட்டாலும் கூட, மக்கள் மத்தியில் அதிகமாக நினைவுகூறப்பட்டாலும் கூட, அந்த சிறப்புகளை அறிந்தும் அதை தெரியாதது போன்று அல்லது அதை தெரிந்தும் புரியாதது போன்று இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய உரையிலே நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொல்லி காண்பித்தது தொழுகையை அதனுடைய உரித்த நேரத்தில் தொழுவது. இரண்டாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கான கடமை எதையுமே சொல்லி காண்பிக்காமல் இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தாய் தந்தையர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வது. உண்மையிலேயே தாய் தந்தையர்களுடைய சிறப்பு, தாய் தந்தையர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வதை பற்றி இஸ்லாம் நமக்கு எந்த மார்க்கமும், எந்த சித்தாந்தமும், எந்த கொள்கையை பேசக்கூடியவர்களும் ஈடுகொடுக்காத வகையில் மிக சிறப்பானதாக, மிகவும் விரிவாக, அது மட்டுமல்லாமல் மிகவும் ஆழமாக நமக்கு தாய் தந்தையரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது. சிலர் என்ன நினைக்கின்றோம் என்றால், தாய் தந்தையரிடத்தில் நல்ல முறையில் நடப்பது என்பது அவர்களுக்கான மாதம் ஒரு முறை நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்திலோ அல்லது நமக்கு வரக்கூடிய வருவாயிலோ ஒரு பகுதியை அவர்களுக்கு கொடுப்பது, அவர்களுடைய மருத்துவ செலவுகளை பார்ப்பது, அப்படி என்பதாக வெறுமனே ஒரு சுருக்கமான ஒரு பார்வையில் தாய் தந்தையர்களுக்கு வெறுமனே செலவு செய்வதையும், தாய் தந்தையர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை, ஒரு சில விஷயங்களை நிறைவேற்றுவது மட்டும்தான் தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்வது என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் ஒரு அம்சமாக இருந்தாலும் கூட தாய் தந்தையர்களுடைய விருப்பங்களை புரிந்து அவர்களோடு நடந்து வாழ்வதுதான் மிகச்சிறந்த விஷயம் என்பதாக நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சில நிகழ்வுகளின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில மக்கள் வந்து கேட்கின்றார்கள், என்ன தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் உங்களிடத்திலே கேட்கின்றார்கள். என்ன விஷயங்களை தர்மம் செய்யணும் என்பதாக அவர்கள் உங்களிடத்திலே கேட்கின்றார்கள். மக்கள் கேட்பது எதை தர்மம் செய்யணும் என்பதாக. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் ஃபீ மின் கைரின், அதாவது நீங்கள் நன்மையான விஷயத்திலிருந்து, நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும், நீங்க செலவு செஞ்சா எதை நன்மையான விஷயங்கள்ல இருந்து செலவு செய்தாலும் முதலாவது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். முதல் செலவே யாருக்குத்தான் என்பதாக அல்லாஹ் அந்த, அதாவது நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும், அதுதான் கயிறு என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பித்து விட்டு அதை நீங்கள் செலவு செய்வதில் முதலாவதாக யார் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அதன் பின்னால் தான் நெருங்கிய உறவுக்காரர்கள், அனாதைகள், பாவங்கள் என்பதாக அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். அப்போ எதை செலவு செய்ய வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்த செய்தி என்ன? நீங்கள் எதை செலவு செய்தாலும் நன்மையானதில் இருந்து அதை உங்களுடைய தாய் தந்தையருக்கு முதலாவதாக செலவு செய்யுங்கள். ஆனால் இன்றைக்கு நாம நினைப்பது போன்று அல்ல. மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் செலவுக்கு கொடுக்கிறது, அவருடைய மருத்துவ செலவை நிறைவேற்றுவது, தந்தைக்கு ஒரு பெருநாளுடைய தினம் வந்தால் அவருக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுக்கிறது, தாய்க்கு ஒரு பர்தா இல்லாட்டி ஒரு சாரி எடுத்து கொடுக்கிறது, இதோடு முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கின்றோம். பல மனிதர்கள் வெளிநாடுகள்ல வேலை செய்யறாங்க, பல வருடங்களாக தாய் தந்தையர்களோடு தொடர்பு இல்லை. அவர்கள் வாரத்துக்கு ஒரு முறை போன் பண்ணி பேசுவாங்க, அல்லது மாதத்துக்கு ஒரு முறை போன் பண்ணி பேசுவாங்க. இது அது மட்டும் இல்லாம அவர்களுக்கான ஒரு தன்னிறைவு எதுல இருக்குன்னா, நம்ம மாதந்தோறும் நம்முடைய சம்பாத்தியத்துல ஒரு வருவாயில ஒரு பெரிய பங்கு அவர்களுக்கு நம்ம கொடுத்துடுறோம், அது நம்ம அவர்களுக்கு செய்யக்கூடிய படிவினைன்னு நினைக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பணிவிடை என்பதாக சொன்னார்கள் தெரியுமா? அந்த தாய் தந்தையர்கள் கெட்டவர்களாகவே இருந்தாலும் கூட, அது தாய் தந்தையர்கள் கெட்டவர்களாகவே இருந்தாலும் கூட, அதிலும் குறிப்பாக மிகப்பெரிய பாவமாக இஸ்லாம் சொல்லி காண்பிக்கக்கூடிய இணை வைப்பையே செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அந்த விஷயத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. மார்க்கத்திற்கு முரணான அம்சங்கள், மார்க்கத்திற்கு எதிரான அம்சங்கள் அது அல்லாமல் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான்,
அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன், உங்களுக்கு எது பற்றிய இல்மு இல்லாமல் அந்த இணை வைப்பின் பக்கமே அவர்கள் உங்களை நிர்பந்தித்தாலும், அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், அவங்க அழைக்கல, நிர்பந்தித்தாலும் நீங்க இணை வைத்துத்தான் ஆக வேண்டும் என்பதாக சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தினாலும், அதற்காக உங்களுக்கு நிர்பந்தத்திலே தள்ளினாலும் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம் என்பதாக சொல்லி அப்படியே அந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிக்கவில்லை. அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லி காண்பிக்கின்றான், சாஹிப் அப்படின்னா அவரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சாஹிப்னு சொல்லி காண்பிக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நாளை மறுமையில் திரண்டு ஓடுவார்கள். யாரெல்லாம் திரண்டு ஓடுவார்கள்? வஸாஹிபதி வஅஹி வஃஸீலதி அல்லதி துவி அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கும் பொழுது வஸாஹிபதி அவரோடு இருந்தவர்கள், அவரோடு இருக்கக்கூடியவர்கள், அதே போன்றான வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். வஸாஹிபஹுமா அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். ஃபித் துன்யா மஅரூஃபா உலக காரியங்கள், உலக விஷயங்கள் என்று வந்தால் அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். மிகப்பெரிய பாவம், மிகவும் கடுமையான பாவம், மிகவும் அல்லாஹ்விற்கு பிடிக்காத பாவம், அல்லாஹ் மன்னிக்காத பாவம் என்று சொல்லிக்கூடிய இணை வைப்பை அல்லாஹ் சுட்டி காண்பித்து என்ன சொல்லி காண்பிக்கிறான்? அந்த இணை வைப்பை அவர்கள் செய்தாலும் கூட அதுக்கு மட்டும் நீங்க கட்டுப்பட வேண்டாம். ஆனால் அவர்கள் உங்கள் தாய் தந்தையர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடவும் வேண்டாம். அதற்காகத்தான் சொல்லி காண்பிக்கிறான் அல்லாஹ், நீங்கள் உலக விஷயங்கள் என்று வந்தால், உலக காரியங்கள் என்று வந்தால் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். இதுலயும் நம்ம மக்கள் பல தவறுகள் விடுறாங்க. தாய் தந்தையர்கள் என்று மக்கள் யாராவது உரை நிகழ்த்திட்டா, ஏதாவது ஆளுங்கள் பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருது, என்னுடைய தந்தை இப்படிப்பட்டவர் கிடையாது, என்னுடைய தந்தை மார்க்கம் கிடையாது, என்னுடைய தாய் தொழுகையாளி கிடையாது, என்னுடைய தாய் ஹிஜாப பேன்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே சில பட்டியலை போட்டுட்டு என்னுடைய தாய் தந்தையருக்கு இது பொருந்தாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கடுமையான, அல்லாஹ் மிகவும் வெறுக்கக்கூடிய இணை வைப்பையே சுட்டி காண்பித்து சொல்லி காண்பிக்கின்றான். அதுக்குதான் நீங்க கட்டுப்படக்கூடாது. ஆனால் அது அல்லாத காரியங்கள் என்று வந்தால் நீங்கள் கட்டுப்பட்டுத்தான் தீர வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எதன் காரணமாக அன்பார்ந்தவர்களே, எதற்கு தாய் தந்தையருக்கு கட்டுப்பட வேண்டும்? நமக்கு அறிவு என்பது ஒன்று வருவதற்கு முன்பாக, புத்தி என்பது ஒன்று தெளிவாவதற்கு முன்பாக, நமக்கு சில காலங்களுக்கு நம்மை வளர்த்தவர்கள், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார், இன்னொரு இடத்தில் ஹுஸ்னா என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். உங்களுடைய தாய் தந்தையரிடத்திலே மனிதனுக்கு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதாக நாம் நல்லுபதேசம் செய்துள்ளோம். இஹ்சானான முறையில், ஹசனான முறையில், அழகான முறையில் அவன் நடக்க வேண்டும் என்பதாக சொல்லி நாம நல்லுபதேசம் செய்துள்ளோம். அவனுடைய தாய் சிரமப்பட்டு அவனை சுமக்கின்றாள், சிரமப்பட்டு பெற்றெடுக்கின்றாள், அதன் பின்னால் 2 வருடங்கள் அவனுக்கு பால் ஊட்டுகின்றாள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். பாருங்க, தாயினுடைய அந்த அந்தஸ்தையும், இது மட்டுமல்லாமல் தந்தையினுடைய சிறப்பும் என்பதாக ஒன்று உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபா, நான் தோழமை கொள்வதற்கு, நெருங்கி பழகுவதற்கு, அன்பு செலுத்துவதற்கு இந்த உலகத்தில் மிகவும் உரித்தான மனிதர் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய தாய் உம்முக். இரண்டாவதாக கேட்கின்றார், பின்னர் யார் அல்லாஹ்வுடைய தூதரே? சும்ம உம்முக், மீண்டும் உன்னுடைய தாய். மீண்டும் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் 3வது முறையும் சொன்னார்கள், சும்ம உம்முக், உன்னுடைய தாய். 4வது முறை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் பொழுது, அந்த மனிதர் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சும்ம அபூக், பிறகு உன்னுடைய தந்தை என்பதாக சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு தாயின் மீதான நேசம், பாசம் எல்லோருக்கும் இருந்தாலும் கூட தந்தையின் மீதான ஒரு அக்கறை, தந்தையின் மீதான பாசம் என்பது இந்த உலகத்தில் அவர் கடைசியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலையை போன்று. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் 4வதாக நீ நெருங்கி பழகுவதற்கு, மிகவும் அன்பு செலுத்துவதற்கு மிகவும் தகுதியுடையவர் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, உன்னுடைய தந்தை. அந்த தந்தையும் பெற்றோர் தான் அன்பார்ந்தவர்களே. பெற்றோர்கள் என்று சொன்னால் தாயும் வந்து விடுவார்கள், தந்தையும் வந்து விடுவார்கள். 2 பேருக்கும் இஸ்லாம் மிகவும் உன்னதமான சிறப்புகளை சொல்லி காண்பிக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தாய் தந்தையர் நமக்கு புத்தி தெரியாத, அறிவு தெரியாத அந்த காலங்களில் நம்மை வளர்த்தது யார்? நாம கருப்பாக இருந்திருப்போம், நாம் ஏதேனும் குறைவுடையவர்களாக பிறந்திருப்போம், பல நோய்கள் மூலியமாக நாம் பாதிக்கப்பட்டிருப்போம். அந்த நேரத்தில் அவர்கள் நினைத்திருந்தால் இவர்களை நமக்கு தேவையில்லை என்பதாக முடிவு செய்திருக்கலாம்.
ஆனால் அவர்கள் அந்த கஷ்டத்திலும் அந்த சூழலிலும் அது போன்றான இக்கட்டான நிலைமைகளிலும் நமக்கு புத்தி தெரியாது, நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்மை வளர்த்து ஆளாக்கியவர்கள் அந்த தாய் தந்தையர்கள். இப்ப பெரியவர்களான பிறகு அவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகளின் காரணமாக அவர்கள் சில பிழைகள் விடுகின்றார்கள் என்பதற்காக ஒரே அடியாக தாய் தந்தையருடைய உறவை முடித்துக் கொள்வதற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டவே இல்லை. அன்பார்ந்தவர்களே, எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் தாய் தந்தையருடைய சிறப்பை மிகவும் உன்னதமானதாக மிகவும் உச்சகட்டமான ஒரு நிலைமையில் நமக்கு வழிகாட்டுகின்றது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் தன்னை வணங்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு பின்னால் தனக்கு எந்த ஒன்றை இணை வைக்க கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்ததற்கு பின்னால், அதாவது தன்னுடைய உரிமை, தன்னுடைய கடமை, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமத்து தௌஹீத் தான் முதலாவது மிகவும் முதன்மையானது என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி காண்பித்ததற்கு பின்னால் அல்லாஹ் இரண்டாவதாக சொல்லி காண்பிக்கக்கூடிய பிரதானமான அம்சம் தன்னுடைய தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்துவது, தாய் தந்தையரிடத்திலே நல்ல முறையில் நடப்பது. திருமறை குர்ஆன்ல நீங்க புரட்டி பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான் சூரத்துல் பக்ராவிலே, வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவருக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க வேண்டாம். வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லி காண்பிக்கின்றான், பனு இஸ்ரவேலர்களுக்கு இட்ட கட்டளையாக, பனு இஸ்ரவேலரிடத்திலே எடுத்த ஒப்பந்தமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், வஇதா அഖத்னா மீசாக பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலரிடத்திலே நாம் ஒப்பந்தம் வாங்கியது நபியை நீங்கள் நினைவு கூறுங்கள். என்ன ஒப்பந்தம்? அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதாக நாம் அவர்களிடத்திலே ஒப்பந்தம் வாங்கினோம். இரண்டாவது ஒப்பந்தமாக பனு இஸ்ரவேலருக்கு அல்லாஹ் ஒப்பந்தத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையரிடத்திலே இஹ்சானான முறையில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சூரா பனு இஸ்ராயீல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான் விரிவாக விளக்கமாக. இன்னும் திருமறை குர்ஆனை பொறுத்தவரையில் திருமறை குர்ஆன் என்பது சுருக்கமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வார்த்தையை சுருக்கமாக சொல்லி காண்பித்து அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கற்றுக் கொடுத்து அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்களாக நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். திருமறை குர்ஆன் என்பது சுருக்கமானது. அந்த திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை விரிவாக பேசுகின்றான் என்று சொன்னால், திருமறை குர்ஆன்ல எங்குமே 5 நேர தொழுகையினுடைய ரக்காத்துகள், அந்த தொழுகை எப்படி தொழ வேண்டும், எங்கு தக்பீர் கட்ட வேண்டும், எப்படி அத்தையாத் இருக்க வேண்டும், சுன்னத்து தொழுகைகள் என்ன என்பதாக அல்லாஹ் விலாவாரியாக பேசவே இல்லை. அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கடமைக்கு பின்னால் சூரா பனு இஸ்ராயீலில் விரிவாக சொல்லி காண்பிக்கின்றான் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய கடமையை சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் வேறு யாரையும் வணங்க கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அதை விதியாக்கி இருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளை அது, அதை நீங்கள் மீறக்கூடாது என்பதாக அல்லாஹ் முதலாவதாக சொல்லி காண்பித்து விட்டு அல்லாஹ் இரண்டாவதாக சொல்லி காண்பிக்கிறான். முதல் கடமை அல்லாஹ் நினைத்திருந்தால் அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் வேறு யாரையும் வணங்க கூடாது. அல்லாஹ்வை நீங்கள் எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா? தொழுகையின் மூலியமாக, அல்லாஹ் இந்த கட்டளைகளின் மூலியமாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதன் மூலியமாக என்பதாக அல்லாஹ் விரிவாக சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய கடமையை சுருக்கி காண்பித்து விட்டு அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லி காண்பிக்கின்றான், தாய் தந்தையரிடத்திலே இஹ்சானான நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். முடிக்கவில்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இன்தகல் கிபர அஹதுஹுமா வ கிலாஹுமா, அந்த தாய் தந்தையரில் இருவருமோ அல்லது ஒருவரோ உங்களிடத்தில் முதிய வயதை அடைந்து விட்டால், அல்லது அதற்கு மீனிங் என்ன, நம்ம பெரியவர்கள் ஆகிட்டோம், அப்பொழுது நம்ம இடத்திலே தாய் தந்தையர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், எப்படி தாய் தந்தையர் உங்களிடத்திலே இருக்கின்றார்கள், நீங்கள் பெரியவர்கள் ஆகிட்டீர்கள், அப்ப அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் உங்களை விட பெரியவர்களாக, முடிகள் நரைத்து உடல்கள் பலகீனமாக, எழும்ப முடியாத, அதாவது சாப்பிட முடியாத, ஏன் மலம் ஜலம் கூட சரியாக கழிக்க முடியாத நிலைமைக்கு அந்த தாய் தந்தையர்கள் தள்ளப்படுவார்கள். இம்மா யபுலுகன்ன இன்தகல் கிபர அஹதுஹுமா வ கிலாஹுமா, அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார், 2 பேரோ அல்லது 2 பேரில் ஒருவரோ. 2 பேரில் ஒருவர் யாரு?
வெறுமனே தாயை மட்டும் குறிப்பிடக்கூடாது அன்பார்ந்தவர்களே. தாயோடு சேர்த்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிற 2 பேரில் ஒருவரோ அல்லது 2 பேருமோ அல்லாஹ் சொல்லி காண்பித்து விட்டு அதாவது ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا اما يبلغن عندك الكبر احدهما او كلاهما فلا تقل لهما اف. அவர்களை பார்த்து அந்த நேரத்தில் நீங்கள் சீ என்று கூட சொல்லிவிட வேண்டாம். உஃப் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு மொழிபெயர்ப்புல சீன்னு போடுவாங்க. நீங்க டிரான்ஸ்லேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா சீ அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனா உஃப் அப்படின்னு உள்ள வார்த்தைக்கு சரியான மீனிங் என்ன தெரியுமா? நம்ம ஒரு அலிப்பு தட்டின் காரணமாக நமக்கு ஒரு அலுப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, சே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சே என்பதாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோமே, அந்த வார்த்தைக்கு தான் உஃப் என்பதாக சொல்லுவாங்க. என்னுடைய ஒரே தொல்லையா இருக்கு இவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில மக்களை பார்த்து சொல்லுவோம் அல்லவா, என்னடா இவனோட ஒரே பிரச்சனையா இருக்கு சே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த சே என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தான் உஃப் என்பதாக சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அதாவது ஒரு மனிதனை வெறுக்கக்கூடிய ஆரம்பமான நிலையில் உள்ள வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். அவர்களை பார்த்து நீங்கள் உஃப் என்று கூட சொல்ல வேண்டாம், சே என்பதாக கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். அல்லாஹ் முடிக்கவில்லை. நீங்கள் அவர்கள் 2 பேரையும் வெறுக்கவும் வேண்டாம், முடிக்கவில்லை அல்லாஹ். அவர்களிடத்திலே சங்கையான வார்த்தைகளை பேசுங்கள், அல்லாஹ் முடிக்கவில்லை. ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய, அருள் என்று சொல்லக்கூடிய, இரக்கம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய இறக்கைகளை அவர்களுக்காக நீங்கள் பணிந்து தாழ்த்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். உங்களால எந்த அளவிற்கு உச்சகட்டமாக அவர்கள் விஷயத்தில் இறங்க முடியுமோ, எந்த அளவிற்கு உச்சகட்டமாக அவர்களுக்கு கீழாகத்தான் நீங்கள் என்பதாக அவர்களுக்கு காண்பிக்க முடியுமோ, அந்த அளவிற்கு கீழ்மட்டமாக நீங்கள் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளுங்கள். ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய, இரக்கம் என்று சொல்லக்கூடிய, அந்த பணிவு என்று சொல்லக்கூடிய இறக்கைகளை அவர்களுக்காக தாழ்த்துங்கள். அல்லாஹ் முடிக்கவில்லை. وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمه وقل رب ارحمهما كما ربياني صغيرا. இன்னும் நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி இர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் அவர்கள் 2 பேருக்கும் நீ இரக்கம் காட்டு. கமா ரப்பயானி ஸகீரா, நான் ஸகீராவாக இருந்தேன், ஒரு காலத்தில் பிஞ்சு குழந்தையாக இருந்தேனே, எதுவும் தெரியாதவனாக இருந்தேனே, அந்த நேரத்தில் என்னை எப்படி அவர்கள் இரக்கம் காட்டி வளர்த்தினார்களோ அதே போன்று அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு இறைவா என்பதாக சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் தன்னுடைய கட்டளையை சுருக்கி பெற்றோருடைய கடமையை விரிவாக பேசுகின்றான் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். இது எந்த அளவுக்கு உன்னதமான ஒரு கடமை, எந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு மிக்க ஒரு கடமை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நம்ம இடையிலேயே சொல்லி காண்பித்தோம், அந்த தாய் தந்தையர்கள் கெட்டவர்களாக, கெட்ட செயல்கள் செய்யக்கூடியவர்களாக, மோசமானவர்களாக அல்லது அதற்காக உங்களை நிர்பந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அந்த விஷயத்தில் மட்டும் கட்டுப்படக்கூடாது. அது அல்லாத காரியங்களில் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் வலியுறுத்தி காண்பிக்கின்றார் என்று சொன்னால், இதனுடைய சிறப்புகள் அன்பார்ந்தவர்களே மிகப்பெரியது. இஸ்லாம் பெற்றோர்களுக்கு சொல்லி காண்பிக்கக்கூடிய இந்த சிறப்பு அளப்பெரியது, மிகப்பெரியது. அதனால் இந்த சிறப்புகளை நாம் புரிந்து நடக்க வேண்டும். அதாவது கெட்ட தாய் தந்தையாக இருந்தாலும் கூட அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால், இது மகனுக்கும் தாய்க்குமான ஒரு இடைப்பட்ட ஒரு விஷயம், அல்லது தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு இடைப்பட்ட ஒரு விஷயம். அவர் காபிராக மனிதராக இருந்தாலும் கூட அவர் தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய மற்ற காரியங்களில் தாய் தந்தையரை புறக்கணித்து நடந்தால் அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை கூட அல்லாஹ் அங்கீகரிப்பான். நம்ம ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். எப்படி? ஜுரைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய நிகழ்வு நிறைய நபர்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். பனூ இஸ்ரவேலுடைய காலத்தில் ஒரு ஆபிதாக, ஒரு வணக்கஸ்தாலியாக வாழ்ந்து வந்த ஜுரைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? மக்களிடமிருந்து தனியாக சென்றால்தான் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபட முடியும் என்பதற்காக ஊரினுடைய ஒதுக்குப்புறத்திலே ஒரு கூடாரம் அடித்து அங்கு அல்லாஹ்வை அதிகமாக வணங்கி வழிபட்டு வந்த ஒரு மனிதர். அப்படியே ஒரு முறை அவர் வணங்கி வழிபட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை ஜுரைனுடைய தாய் ஜுரைக்கு சந்திப்பதற்காக வருகின்றார். ஜுரை அந்த நேரத்தில் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றான். ஜுரையை பார்த்துட்டு தாய் அழைக்கிறான், ஜுரை ஜே அப்படின்னு. மகன் தொழுறான் உள்ளதும் ஜுரைக்கு தெரியும், அது இபாதத்தில் உள்ளதும் தாய்க்கு தெரியும். ஆனா தாய் என்ன கூப்பிட்டா? ஜுரை ஜேன்னு கூப்பிட்டான்.
ஜுரைஜ் நினைக்கிறாரு, சொலாத்தி வ உம்மி, என்னுடைய தொழுகை என்னுடைய தாயை மதிக்க கூடாது என்பதற்காக அவர் தொழுகையை கடைபிடிக்கவில்லை. மாறாக தாய்க்கும் நான் பதிலளிக்கணும், என் தொழுகையை நான் முடிக்கணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, தொழுகையை முடிச்சிருவான்னு சொல்லி தொழுகையை முடிக்கிறார், தொழுகைய கம்ப்ளீட் பண்றாரு. தாய் அதுக்கு ஒரு கிளம்பிடுறான். அதே போன்று இன்னொரு முறை தாய் ஜுரைஜை அழைக்கிறாரு, ஜுரைஜ் தொழுது கொண்டுதான் இருக்கின்றார். அப்போ ஜுரைஜ் நினைக்கிறாரு, சொலாத்தி வ உம்மி, என்னுடைய தொழுகை என்னுடைய தாய் என்பதாக நினைத்து தொழுகையை முடித்து விடலாம் என்பதாக முடிவு செய்கின்றார். தொழுகையை முடித்து விட்டு திரும்பி பார்க்கின்றார், தாய் இல்லை. மூன்றாவது முறையில் இதே போன்று நடக்கின்றது, ஜுரைஜ் தொழுது கொண்டுதான் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தாய் தந்தையரிடமிருந்து அழைப்பு வரும் பொழுது நாம் எப்படி இருக்கோம் யோசித்து பார்க்க வேண்டும். இபாதத்துகளில் இருக்கின்றோமா, மார்க்க நிகழ்வுகளில் மார்க்க விவகாரங்களில் இருக்கின்றோமா, எதுவாகவும் இருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அதிலே இறுதியாக சொல்லக்கூடிய செய்தி நமக்கு அழகான உதாரணம். மூன்றாவது முறையில் தாய் அழைக்கின்றால் ஜுரைஜ் தொழுது கொண்டுதான் இருக்கின்றார். மூன்று கட்டங்களாக வந்து அழைக்கின்றார் தாய். ஆனாலும் ஜுரைஜ் தொழுது கொண்டே இருக்கின்றார். தொழுகை என்னுடைய தாய் யோசிக்கின்றார். தொழுகையை முடிப்பதற்கு முன்பாக தாய் யோசிக்கின்றார், இவன் நான் பெற்றெடுத்தவன், இவன் என்னை மதிக்காத காரணத்தினால், நான் கூப்பிட்டும் இவன் அழைப்புக்கு பதில் கொடுக்காத காரணத்தினால் ஒரு மோசமான ஒரு சாபம் இட்டுக் கொண்டு அந்த தாய் போயிடுறான். என்ன சாபம்? ஜுரைஜ், நீ உன்னுடைய வாழ்நாளில் ஒரு விபச்சாரியை உன் கண்ணால் சந்திக்காமல் உனக்கு மரணம் வரக்கூடாது. இப்படி சபிக்கக்கூடிய தாய் நல்ல தாயா இருக்க முடியுமா? நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய தாய்மார்கள் இப்படி சபிப்பாங்களா? கோபத்திலே ஏதாவது சொன்னாலும் கூட இப்படி சபிக்க மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய தாய் தந்தையர்கள் விவாதத்துல இருந்தோம்னா சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லை, என் பையன் தொழுதுட்டு இருக்கான், என் பையன் நோன்பு வச்சுட்டு இருக்கான், என் பையன் மார்க்க காரியங்களை இருக்கான்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அப்படியே மார்க்க காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் தாய் கூப்பிட்டால் அழைப்புக்கு பதிலளிக்காமல் இருந்தால் இப்படி சபிக்கக்கூடிய தாயாரும் தந்தையாரும் நம்முடைய தாய் தந்தைகள் இருக்க மாட்டார்கள். ஆனால் மோசமான ஒரு பெண்ணாக இருந்த காரணத்தினால் தான் அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு எதிராக எப்படி சாபம் விடுகின்றால், ஒரு மோசமான பெண்ணை உன்னுடைய வாழ்நாளில் நீ சந்திக்காமல் உனக்கு மரணம் வரக்கூடாது, போயிடுறாங்க. கொஞ்சம் காலங்கள் போகின்றது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மூலியமாக ஜுரைஜ் வழியளிக்கப்படுவதற்கு முயற்சி செய்கின்றார். அதை ஏறி விட்டவர்களே அந்த ஊரில் உள்ள சில மக்கள். ஒரு மனிதர் நல்ல மனிதராக வாழ்ந்து கொண்டு வந்தால் அந்த மனிதரை வழியெடுப்பதற்கு ஊரில் உள்ளவங்க சில முயற்சி பண்ணுவாங்க. எப்படி முடிந்தா இந்த மனிதரை வழிகெடுத்து பாரு, முடிஞ்சா நீ இவரை வழிகெடுத்து பாருன்னு சொல்லிட்டு சில தவறான மோசமான மக்கள் முயற்சி செய்வார்கள். இதே போன்று அந்த பெண்ணை ஏறி விடுறாங்க. அந்த பெண்ணும் ஜுரைஜை வெளியெடுப்பதற்காக பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்றான். ஆனா ஜுரைஜ் அதற்கு காது கொடுக்காதவராக கண்டுகொள்ளாதவராக இருந்த காரணத்தினால் அந்த பெண் என்ன பண்றான்னா, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவரோடு தொடர்பில் இருந்து கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டு சொல்லுகின்றார், இது ஜுரைஜுடைய குழந்தை, இது ஜுரைஜுடைய குழந்தை என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார். சொன்ன நேரத்தில் மக்களுக்கு என்ன, ஒரு பெண் இப்படி அவ்வளவு சீக்கிரத்துல சொல்ல மாட்டான், இவன் சொல்றான்னா உண்மையிலே இது ஜுரைஜோட குழந்தைதான், ஜுரைஜும் தப்பு பண்ணிட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு காலம் அவன் நல்ல மனிதரா இருந்தாரு. மக்கள் உடனே என்ன பண்ணுவாங்க, அவருடைய டென்ட்டை அடிச்சு உடைச்சாங்க. ஜுரைஜை இழுத்துட்டு வர்றாங்க. ஜுரைஜுக்கு ஒன்றும் தெரியாது. ஜுரைஜ் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்ணை பார்க்கின்றார். பார்த்து விட்டு சொன்னார்கள், ஜுரைஜ் ஸதகத் தஅவத் உம்மி, என் தாயுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, என் தாயினா இந்த மாதிரி ஒரு சாபம் இட்டார், அந்த சாபம் இந்த நேரத்தில் பலித்து விட்டது என்பதாக சொல்லி அந்த நேரத்தில் ஜுரைஜ் சொன்னார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதன் பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜுரைஜுக்கு உதவி செய்து அந்த குழந்தையை பேச வைத்து அந்த ஜுரைஜ் காப்பாற்றப்பட்டார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு உதவி செய்தார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். இதனுடைய இறுதியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி காண்பித்து விட்டு இறுதியாக சொன்னார்கள், லவ் கான ஜுரைஜுன் ஃபகீஹன், ஜுரைஜ் ஆலிமாக இருந்தார், ஜுரைஜ் ஒரு ஃபகீஹாக மார்க்க அறிவு உடையவராக ஞானமுடையவராக இருந்திருந்தார், லதரக்க ஸலாத்துஹு, அதாவது அவர் தன்னுடைய தொழுகையை விட்டிருப்பார், அஜாபத் தஅவத் உம்மி, தன்னுடைய தாய்க்கு பதிலளித்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அதாவது ஜுரைஜ் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழுகை உபரியான வணக்க வழிபாடு,
உபரியான வணக்க வழிபாடுகள் என்று வரும் பொழுது அந்த வணக்க வழிபாடுகளை நாம் முழுமை செய்வதை விட அந்த நேரத்தில் தாயிடத்தில் இருந்தோ தந்தையிடத்தில் இருந்தோ எதிர்பாராத அழைப்புகள் நம்மிடத்திலே வந்தால் அதற்கு பதிலளிப்பதுதான் மிகப்பெரிய இபாதத் என்பதாக உலமாக்கள் நமக்கு விளக்கம் சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவிற்கு மிகப்பெரிய இபாதத், தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யக்கூடிய இபாதத்தினுடைய பெருமதியை உண்மையிலே அன்பார்ந்தவர்களை நாம் உணர்ந்தால் எந்த அளவிற்கு மிகப்பெரிய இபாதத் தெரியும். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து ஒரு மனிதர் கேட்கின்றார், நான் ஒரு மனிதரை கொலை செய்து விட்டேன் தெரியாமல், எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, உனக்கு மன்னிப்பு கிடையாது, அந்த மனிதர் உன்னை மன்னிக்காத வரைக்கும் உனக்கு மன்னிப்பு கிடையாது என்பதாக சொல்லி அவரை அனுப்பிச்சு விடுறாங்க. போயிட்டு இருக்கக்கூடிய மனிதரை திரும்பவும் அழைத்து கேட்கிறாங்க, உனக்கு தாய் தந்தை இருக்கிறாங்களா அப்படின்னு. எனக்கு தந்தை இருக்கிறாரு. அப்போ அவருக்கு பணிவிடை செய்வதன் மூலியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கலாம் என்பதாக சொல்லி காண்பித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்பி அனுப்பினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய தவறு அன்பார்ந்தவர்களே, நாம மனிதர் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம் சில தவறுகள் விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆங்காங்கே சில மோசமான செயல்பாடுகளில் ஈடுபடுவோம். அன்பார்ந்தவர்களே, அதற்கான பாவ மன்னிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வதில் வைத்திருக்கின்றான். அது மிகப்பெரிய உன்னதமான இபாதத்தாக வைத்திருக்கின்றான். நாம் ஆரம்பத்திலே சொன்னோம், தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வது என்பது வெறுமனை காசு பணங்களை கொடுப்பது மட்டுமல்லாமல், அவர்களுக்கு உடைகளோ அவர்களுக்கு மருத்துவ செலவுகளோ பார்ப்பது மட்டுமல்லாமல், அவர்களோடு இருந்து அவர்களுடைய சந்தோஷங்களிலும் அவர்களுடைய துக்கங்களிலும் கலந்து கொண்டு அவர்களோடு இருப்பதுதான் தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்வது. ஒரு தாய் தந்தைக்கு பல பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டி போட வேண்டும். என்னுடைய தாயையும் தந்தையும் நான் தான் கவனிப்பேன், நான் தான் எடுத்துக்கொள்வேன். அதுல பல மக்கள் போட்டி போடுறாங்கன்னா, இல்ல நானும் பார்ப்பேன்னு சொல்றாங்கன்னா, அவர்களுக்கு மத்தியில கொஞ்சம் காலங்கள் ஒதுக்கி கொள்ளலாம். அந்த அளவிற்கு மிகப்பெரிய இபாதத் அன்பார்ந்தவர்களே. அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மார்க்கத்திற்கு உட்பட்ட செயல்பாடுகளாகவோ அல்லது மார்க்கத்திற்கு காட்டித்தராத உபரியான செயல்பாடுகளாகவோ இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொண்டால், அதற்கு நாம் வழிமொழிந்தால் உண்மையிலேயே அதற்கான கூலிகள் இன்றியமையாதது, எல்லை இல்லாதது. எப்படிப்பட்டது? நம்ம அதாவது அவர்களோடு வாழும் பொழுது அவர்களோடு இருப்பதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய இபாதத் என்பதை நாம ஒரு செய்தியின் வாயிலாக புரிந்து கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர் கேள்விப்படாதவர்கள், அறியாதவர்கள் ஏன் மாற்றார்கள் கூட. ஏன் காந்தி, நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தவர் என்று சொல்லக்கூடிய காந்தி கூட என்ன சொன்னாரு? இந்தியாவில உமருடைய ஆட்சி வந்தால்தான் முழுமையான சுதந்திரத்தை இந்தியா அடையும். அந்த அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பிரபல்யமாக பேசப்பட்டது. இன்னும் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவர் தி 100 ஒரு வரலாற்று ரீதியிலான ஒரு புத்தகத்தை எழுதினார். அதுல முதலிடம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கிறார். அதுல 3 பேர்ல இடைப்பட்ட ஒரு இடத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கொடுக்கிறாங்க. இது மாற்றார்கள். அப்ப நமக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோருக்கும் தெரியும். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால், அதாவது யமன் நாட்டிலிருந்து மக்கள் எப்பொழுதெல்லாம் மதீனாவுக்கு வருவார்களோ அப்பொழுதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மக்களிடத்துல போய் கேட்பாங்க, உங்களில் உவைஸ் இப்னு ஆமீர் என்று சொல்லக்கூடிய மனிதர் உண்டா? உவைஸ் இப்னு ஆமீர் என்ற மனிதர் உண்டா? ஒவ்வொரு முறை கேட்பாங்க. அதே போன்று ஒரு முறை கேட்கும் பொழுது, ஆம் எங்களில் ஒருவர் இருக்கின்றார்னு சொல்லிட்டு, நான் தான் அவர் சொல்லிட்டு ஒருவர் முன் வர்றாரு. முன் வந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நீங்க தான் உவைஸ் இப்னு ஆமீரா? ஆம், நான் தான் உவைஸ் இப்னு ஆமீர். உங்களிடத்திலே நீங்க கர்ன் கோத்திரத்தை சார்ந்தவரா? அதனாலதான் சொல்லுவாங்க ஒய்சல் கர்ணி. அவர் பேரு ஒய்சல் கர்ணி. கர்ன் கோத்திரத்தை சார்ந்தவரா? ஆம், நான் கர்ன் கோத்திரத்தை சார்ந்தவன் தான். உங்களுக்கு உடல் முழுவதும் வெண்குஷ்ட நோய் இருந்து அதன் பின்னால் ஒரு திர்கம் அளவிற்கான இடத்தை தவிர மிச்சம் எல்லாம் உங்களிடத்திலே அது சரியாகிவிட்டதா? ஆம், சரியாகிவிட்டது. உங்களிடத்திலே ஒரு தாய் இருந்து அந்த தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டு நீங்கள் வந்தீர்களா? ஆம், ஒரு தாய் இருந்து அந்த தாய்க்கு நான் பணிவிடை செய்து கொண்டுதான் வந்தேன். இதையெல்லாம் சொல்லிட்டு எதற்காக இதை நீங்க சொல்றீங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் ஒரு முறை இருந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், உமரே, யமனில் இருந்து ஒரு மனிதர் வருவார். அவர் பெயர் உவைஸ் இப்னு ஆமீர் அல் கர்ணி. அவர் பெயர் உவைஸ் இப்னு ஆமீர் அல் கர்ணி. அவர்
உடல் முழுவதும் வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டு பிறகு ஒரு திருகம் அளவிற்கு அவர் மற்ற எல்லாமே அவருக்கு சரியாகிவிட்டது. அவரிடத்திலே ஒரு தாய் இருந்து அந்த தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த காரணத்தினாலேயே என்னை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர் என்னை சந்திக்காமல் தாயோடவே இருந்தவர். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. இஸ்லாம் ஒரு மார்க்கம் மதீனாவில பரவி கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மையான மார்க்கம்னு தெரியுது. மதீனாவிலிருந்து யமன் சென்ற மக்கள், நிறைய மக்கள் இஸ்லாத்திற்கு வர்றாங்க. அந்த நேரத்துல உவைஸ் ரஹிமஹுல்லாஹ்வுக்கு ஒரு ஆர்வம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவரை போய் சந்திக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஆர்வத்தின் மிகுதியால் அவர் நினைக்கின்றார். ஆனால் அவரிடத்திலே தாய் இருக்கக்கூடிய காரணத்தினால், தாய்க்கு அந்த நேரத்திலே பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே காரணத்திற்காக அந்த உவைஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர் தாயோடவே இருந்து விடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே சொன்னார்கள், அந்த மனிதர் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை கேட்டால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுக்காக உமரை அவரிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்காக கேளுங்கள் என்பதாக சொல்லி உவைஸ் இப்னு ஆபிர் அல்-கர்னி அவர் நபித்தோழர் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சு இஸ்லாத்திலேயே வாழ்ந்து இஸ்லாத்திலேயே மரணிச்சிருந்தாருன்னால்தான் அவர் யாரு? உண்மையிலேயே சஹாபி. ஆனால் இவர் சஹாபி அல்ல. ஆனால் சஹாபி, மிக சிறந்த சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே காரணத்திற்காக கலீஃபாவாக இருந்த பொழுதிலும் கூட அந்த மனிதரிடத்திலே வந்து எனக்காக இஸ்திக்ஃபார் தேடுங்கள் என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அவரை அந்த அளவிற்கு மிகப்பெரிய இடத்திற்கு, மிக உன்னதமான அந்தத்திற்கு கொண்டு சேர்த்த ஒரு மிகப்பெரிய அமல் அவர் தாயோடவே இருந்து பணிவிடை செய்தது. அன்பார்ந்தவர்களே, அதன் பின்னால் தான் அவர் மதீனா நோக்கி வருகின்றார் என்பதாக நம்ம பார்க்கின்றோம். ஆக தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய இபாதத். அதன் மூலியமாக நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய மிகச்சிறந்த இடமாகிய சொர்க்கத்தை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். அப்படிப்பட்ட நன்மக்களாக தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யக்கூடிய, அந்த பணிவிடைகளை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை மாற்றி புரிவானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். Bismillah, alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்ஆவுடைய முதல் உரையிலே தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வதென்றால் என்ன, அதை இஸ்லாம் நமக்கு எப்படி வழிகாட்டுகின்றது, அந்த பணிவிடையின் உச்சகட்டமான ஒரு பணிவிடை தான் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்யக்கூடிய சில பிழைகளையும் பொறுத்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அப்படியே நம்முடைய வாழ்க்கையை கழிப்பதுதான் மிக உன்னதமான ஒரு மிகப்பெரிய இபாதத் என்பதாக நம்ம பார்த்தோம். தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வது என்பது மிகவும் உன்னதமான இபாதத். ஆனால் அதற்கான கூலி என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அஹ்காஃபினுடைய ஒரு வசனத்தில் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார். தாய் தந்தையை கஷ்டப்பட்டு ஒரு மனிதனை பெற்றெடுத்து அந்த தாய் அவனுக்கு பால் ஊட்டி அவனை வளர்த்து ஆளாக்குகின்றான். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், ஹத்தா இதா பலக 40 சனா, அவனுக்கு 40 வயது அடையும் பொழுது, 40 வயது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வயதோட தாய் தந்தையரை சேர்த்து சொல்றான். ஒருத்தருக்கு 40 வயது அடைகிறது. 40 வயது அடையும் போது தாய் தந்தையருக்கு எத்தனை வயது இருக்கும்? குறைந்தபட்சம் ஒரு 58, 60 அந்த மாதிரி வயசு இருக்கும். சில பேருக்கு 70 தாண்டின வயசாகவும் இருக்கும். ஏன்னா பிள்ளைகளை லேட்டா தெரிஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் சொல்லி காண்பிக்க ஹத்தா இதா பலக 40 சனா, 40 வயதை அந்த மனிதர் அடையும் பொழுது, 40 வயதை அடையும் பொழுது அவர் தன்னுடைய தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து அதன் மூலியமாக சொல்வார், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்தா வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். இது தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை.
எப்படி நம்ம ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரான் உள்ள ஒரு பிரார்த்தனையை செய்வோமோ, அதே போன்றால் இன்னொரு பிரார்த்தனை, ரப்பி அவ்ஸிஅனி, யா அல்லாஹ் எனக்கு நீ உள்ளுணர்வை ஏற்படுத்து, அன்அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, நீ எனக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் நன்றி செலுத்துவதற்காக நீ ஏற்படுத்தி தந்தாயே, அந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளுணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தித்தா. நல்ல அமல்கள் செய்யக்கூடிய உள்ளுணர்வை ஏற்படுத்தித்தா என்பதாக சொல்லி, யா அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாகவே வாழவே என்பதாக சொல்லி அந்த பிரார்த்தனை ஒரு அடியான் செய்வார். இப்படி தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து 40 வயதை அல்லாஹ் எதற்காக சொல்லி காண்பிக்கின்றார் சொன்னார், 40 வயது அடையும் போது இவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும், இவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும், இவருக்கு மனைவி இருப்பாங்க, ஒரு 4-5 பிள்ளைகள் இருப்பாங்க. 4 பிள்ளைகள்ல முதல் பிள்ளை திருமணம் முடிக்கக்கூடிய லெவலுக்கு இருக்கும், அல்லது திருமணம் முடித்த நிலைமையில் இருக்கும். அப்பொழுது உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களிடத்திலே இருந்தாலும் அந்த நேரத்தில் தாய் தந்தையிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்தால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், உலாஇகல் லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு, அவர்களிடம் இருந்து நற்கருமங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் வாக்குறுதி இருக்கின்றான், தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரே காரணத்தின் காரணமாக நாம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வான். أولئك الذين نتقبل عنهم أحسن ما عملوا ونتجاوز عن سيئاتهم, அவருடைய பாவங்களை நாம் அழிப்போம், அவருடைய பாவங்களை இல்லாமலாக்குவோம். உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்களை சொர்க்கவாசிகளாக நாம் ஆக்குவோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 வாக்குறுதிகளை கொடுக்கின்றார். ஒரே ஒரு அமலுக்கு, ஒரே ஒரு பணிவிடைக்கு, தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், ஒருவருடைய பாவங்கள் அழிக்கப்படும், அவர் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் என்று சொன்னால் சாதாரணப்பட்ட ஒரு அமல் அல்ல. ஆகையினால் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், அற்பமான விஷயங்களாக இருக்கட்டும், குறைத்து மதிப்பிட வேண்டாம். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன் வலவ் அன் தல்கா அகாக பிவஜ்ஹி தர்கின், உங்களில் ஒரு நன்மையான காரியத்திலிருந்து எதையும் அற்பமாக கருதிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்ததை தன்னுடைய உள்ளத்திலே எடுத்துக்கொண்டு தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்க வேண்டும். இறுதியாக அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், ஒரு மனிதர் ஒரு பிரயாணம் செய்கின்றார், மிக தூரமான பிரயாணம். அவருடைய பிரயாணத்தில் அவருடைய உணவு, அவருடைய உடைகள், அவருடைய குடிகாரம் எல்லாம் காலியாகி விடுகின்றது. அவர் உணவுக்காக, தண்ணீருக்காக அலைந்து திரிகின்றார். இறுதியில் ஒரு கிணறை சந்திக்கின்றார், ஒரு கிணறு அடைகிறார். அந்த கிணறுடைய ஆழத்திலே தண்ணீர் தென்படுகின்றது. தண்ணீர் எடுப்பதற்காக கிணறுக்குள்ளே இறங்குகின்றார். யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய காலங்களில் உள்ள கிணறு போன்ற அல்ல, பாலைவன கிணறு. பாலைவனத்துல கிணறுனாலே தோண்ட தண்ணி கிடைக்காது, அவ்வளவு ஆழமாக இருக்கும். அவ்வளவு ஆழமான கிணறிலே இறங்குகின்றார். தண்ணீரை தன்னுடைய கால் உரைகளின் மூலியமாக எடுக்கின்றார். ரப்பர் காலோடு தான் அந்த காலங்கள், அதாவது ஆடு மாடு அந்த தோள்கள் மூலியமாக செய்யப்பட்ட காலுறைகள். அந்த காலுறையிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு பல்லால் கடித்து மேலே வருகின்றார். மேலே பார்க்கின்றார், ஒரு நாய் தாகத்தின் காரணமாக அந்த கிணற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை அப்படியே, அதாவது அந்த ஈர மண்ணை அப்படியே நக்கி கொண்டு இருக்கின்றது. பார்த்துட்டு அந்த மனிதருக்கு ஒரு இரக்கம் வருது. எப்படி நமக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு இறக்கம், இதுதானே இந்த தாகம் தானே இந்த நாய்க்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு அவர் தண்ணீர் கொடுத்தான்னு வருது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார், அந்த நாய்க்கு அவர் தண்ணீர் கொடுத்தார். அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக அல்லாஹ் அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னித்தான், அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பினான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார் என்று சொன்னார். ஏதோ ஒரு நாய், அதுவே நம்முடைய தாய்க்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தோம்னா, ஒரு தாய் சொல்லக்கூடிய ஒரு அற்பமான ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு நடந்தோம்னா, தாய்க்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை நம்ம செயல்முறைப்படுத்தணும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதை நாம் ஆதரவு வைக்கலாம், நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதை நாம் ஆதரவு வைக்கலாம். அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த இலக்குடையவர்களாக, தாய் தந்தையர்களை மதித்து நடக்கக்கூடிய மிக உன்னதமான பிள்ளைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவராக என்னுடைய ஜுமாவுடைய 2ஆம் நிறைவு செய்கின்றேன். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين.
اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين، فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.